நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் கேஸ் பற்றி இன்றைக்கி கோர்ட்லேருந்து ஹியரிங் வந்து நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஒரு கடமைக்காண்டி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் வந்து ஃபார்மாலிட்டி கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது சத்தியமாக எனக்கு தெரிலங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து ஹியரிங் வந்து நடந்திருக்கு. ஒரு படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஹியரிங் தேவையா இல்லைங்கிறது எனக்கு பர்சனலி தெரியல. 5 மணி நேரம் அப்படி என்ன பேசினாங்கிறது சத்தியமாக தெரியல. படமே 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரம் படத்துக்கு அப்படி 5 மணி நேரம் என்ன விசாரித்தாங்கங்கிறது சீரியஸாக தெரில. பட் இப்போ நம்ம ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலி இந்த 5 ஹவர்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸோடைய ஒரு ஃபைனலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்கமிங் டேஸில் சொல்லுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈவன் டேட்டை கொண்டு சொல்ல, நாங்கள் ஒரு தேர்ஸ்டே அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரைடே வந்து நாங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லுவோம் அப்படின்னு குறித்து அவங்க சொல்லவே இல்லை. அப்கமிங் டேஸில் சொல்லுவோம் அப்படிங்கிறத பொத்தாம்புதுவாக சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஃபேன்ஸுக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, ப்ரோ ஒன்று நம்ம ஜனநாயகன் டீமுக்கு சாதகமாக வரும், அப்படி இல்லைனா சாதகமாக வராது. இப்போ சாதகமாக வந்துச்சுன்னா என்ன நடக்கும், சாதகமாக வரலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஆக்சுவலி ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். படம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 4 or 5 days கழித்து அந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டை அப்கமிங் ஹியரிங்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 or 6 days படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் ஜனநாயகன் டீமுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சு, அதாவது நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு 20 நாள் படத்தை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ண பிறகு தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆக்சுவலி இன்றைக்கே டேட்லாம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு 20 நாள் படத்தை ரிவைஸ் பண்ணி, ஆக்சுவலி இன்னும் ஃபைனல் ஹியரிங்கே சொல்லலை. ஃபைனல் ஹியரிங் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 23ஆம் தேதி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமுங்க. 23ஆம் தேதி சொல்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புன பிறகு அவங்க வந்து ஒரு சில சீனை கட் பண்ண சொல்லுவாங்க. இவங்க வந்து அதை கட் பண்ணலாமா வேண்டாமா, கட் பண்ணால் படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கரெக்டாக போய் சேருமா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு பார்க்கல படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சுன்னு வைங்களேங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம பழைய வீடியோவிலே ஆல்ரெடி பேசினதா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுதோ அந்தந்த படத்தில் அரசியல் வசனங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. ஒரு வேளை பேசுனாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போச்சுன்னு வைங்களேன், இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்த ஹியரிங்கில், அதாவது அடுத்த ஹியரிங் இல்லை, அடுத்த ஃபைனலாக தான், அந்த ஃபைனல் வந்து ஜனநாயகனுக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் படம் ரிலீஸ் ஆகும். அப்படி ஒரு வேளை ஜனநாயகனுக்கு சாதகமாக வராமல் ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போச்சுன்னு வைங்களேன், படம் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கரண்ட் நிலவரம். ஸோ இதை பற்றி நான் ரொம்பலாம் பேசல விரும்பினாங்க. ஏன் படத்தை டிலே பண்ணுறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இதை பற்றி பேசி உங்கள் டயத்தையே வேஸ்ட் பண்ண விரும்பலை, என் டயத்தையே வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ இருக்கிற நிலவரம் வந்து இதுதான். அடுத்த ஹியரிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்தா ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து முடிவாகும். ஸோ இதை பற்றிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.